அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 அண்டர் ரேட்டட் மூவிஸோட லிஸ்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லிஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தீர்க்கதரிசி. இந்த படத்தில் அஜ்மல் அண்டு சத்யராஜ் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெரியாத ஒரு நபர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல கொலை நடக்க போகுது, இங்கே ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை அந்த தகவலுக்கு சொல்கிறாரு. அந்த போலீஸ் பூத்துக்கு எது கால் பண்ணுறாரு, ஏன் அந்த தகவலை சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது. இதுக்கிடையில் மக்கள் எல்லாருமே இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீர்க்கதரிசி என்னென்னா வரக்கூடியதை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு நபராக சொல்கிறாங்க. அந்த நபர் இதுக்கு இது மாதிரி பண்ணுறாரு, இல்லை உண்மையாலுமே அவர் தீர்க்கதரிசி தானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போலீஸ் சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அஜ்மல் அவர்களோட போலீஸ் கேரக்டர் பயங்கரமாக பேசப்படுது. கூட 2 அசிஸ்டண்ட் வேறு இருப்பாங்க. அவங்க 3 பேருமே சேர்ந்து சில அட்டாக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசிங்கிறது யார், அவர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சஸ்பென்ஸ் வச்சுருக்காரா, இல்லை வேறு ஏதாச்சும் பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரா அப்படிங்கிறத ரொம்பவுமே கோர்வையாக கொண்டு போயிருப்பாங்க. சத்யராஜ் அவர்களோட நடிப்பு பயங்கரமாக இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். சத்யராஜ் அவர்களோட கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே மிரண்டுருவீங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்ஸ் வைப்பாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும். அதை அஜ்மல் கொலையாக கன்வெர்ட் பண்ணுவார். அவர் அந்த கொலையாக கன்வெர்ட் பண்ணுறனால ஏற்படுற விளைவுகள் தான் இதுவா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அந்த கொலை எதுக்கு பண்ணுறாரு, எதுக்கு அந்த கொலை எதுக்கு மாற்றப்படுது ஆக்சிடெண்ட்டாக அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒரு டைம் ஆச்சு பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சரி ஓகே, இந்த படத்தை எங்கே பார்க்குறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்தோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம். எல்லாருமே அமேசான் ப்ரைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலுமே ரொம்பவுமே ஒர்த்தான மூவின்னு தான் சொல்லுவேன். சரி ஓகே, நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் பரோலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி கேரக்டர் தான். நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தம்பிக்கு இடையில் நிறைய ஈகோ கிளாஸ் இருக்கும். சொல்லப்போனால் நிறைய சண்டைகள் போடுவோம். இந்த அண்ணன் தம்பி சண்டைகள் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்க அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னால மட்டும்தான் இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த அம்மா கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட அண்ணனை தம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அண்ணன் நிறைய கொலைகள் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பரோலில் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே தம்பிக்கு அண்ணனை ரொம்பவுமே பிடிக்காமல் போயிடும். ஆனால் அவங்க அம்மா மட்டும் எப்போவுமே பாசத்தை அண்ணன் மேலே தான் வச்சுருப்பார். தம்பி அம்மா மேலே பாசம் வச்சுருப்பார். ஆனால் அம்மா அண்ணன் மேலே தான் பாசம் வச்சுருப்பார். இதனாலேயே வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேருமே வேறு வழி இல்லாமல் பார்த்துக்கிறதும் பேசிக்கிறதும் என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சரி, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதைக்குள்ளே வரும்பொழுது கதை ஒரு மைய கருத்து என்னென்னா, ஒரு கொலை நடக்கும். அதுக்கப்புறமேல அம்மா இறந்து போயிடுவாங்க. அந்த அம்மா இறந்து போகிறதுக்காக தன்னோட அண்ணனை பரோலில் கூட்டிகிட்டு வரதுக்கு தம்பி எவ்வளோ கஷ்டப்படுறாரு. தனக்கு பிடிக்கலனாலும் தன்னோட அம்மாவுக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக தன்னோட அண்ணனை பரோலில் எடுத்துகிட்டு அவங்க இறுதிச் சடங்கில் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க. திரைக்கதையில் மிரட்டியிருப்பாங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான திரைக்கதையை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா RS கார்த்திக் அண்டு லிங்கா. இவங்க 2 பேருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தம்பி கேரக்டர் கோர்ட்டில் வாதாடுறதாகட்டும் நிறைய இன்சிடென்ட் பயங்கரமாக சொல்லியிருப்பார். படத்தை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் தேடாக பார்க்க போகிறது ஜோஸ்வா இமை போல் காக்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 2 பேரை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஜோஸ்வாவும் குந்தவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்பவுமே சின்சியராக லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ்வாவை பற்றி குந்தவிக்கு தெரிய வருது. ஜோஸ்வா எப்படி இருக்கார் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கான்ட்ராக்ட் டீலராக இருக்கார். அவர் நிறைய கொலைகள் பண்ணதாகவும் அந்த இன்சிடெண்ட் எல்லாமே குந்தவிக்கு தெரிய வருது. இதனாலேயே இவங்க லவ் பண்ணுறதை பிரிஞ்சு நான் உன்னை மேலே பார்க்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. இது எல்லாமே ஹீரோவுக்கு ரொம்பவுமே மன உளைச்சலாகுது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாடி கார்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பாடி கார்டாக ஒர்க் பண்ணும்போது சூழ்நிலைகள் இவங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து வைக்க ரொம்பவுமே ட்ரை பண்ணுது. அது எந்த விதமாக அப்படின்னா,
கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு பாடி கார்டாக ஒர்க் பண்ணுறாரு. எல்லா கில்லர்ஸ்கிட்ட இருந்தையும் தன்னோட கிளைண்ட்ஸை வந்து காப்பாற்றுறாரு. இதுதான் இவரோட வேலையே. இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டாக வந்து சேர்றவங்க தான் குந்தவி. இந்த சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொண்டு வருது பார்த்தீங்களா? ஒரு கொலையாளியை ஒரு மாற்றிருக்கு. கொலை பண்ணுறவங்ககிட்டேருந்து தன்னோட கிளைண்ட்டை காப்பாற்றுற மாதிரி. அந்த கிளைண்ட் யார் அப்படின்னா ஆல்ரெடி லவ் பண்ண குந்தவை தான். இந்த குந்தவைகிட்ட கொலையாளிகிட்டேருந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ஜோஸ் வாங்குகிற கேரக்டர் வந்து பயங்கரமாக வடிவமைச்சிருப்பாங்க. அதனாலேயே இந்த படம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கிடையில் டிடி அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஆக்டிவும் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக பிடிக்கும். மொத்தத்தில் ஜோஸ்வா அந்த கேரக்டரும் குந்தவி அந்த கேரக்டரும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைமில் தான் இந்த படமும் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பார்க்க போகிற படம் கண்ணை நம்பாதே. உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லுவோம். அவர் கெரியரில் இது ஒரு பெஸ்ட்டான படம்னே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அருண் அப்படிங்கிற கேரக்டரில் உதயநிதி அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு வாடகை வீடு தேடுற ஒரு தொழிலாளர் எப்படின்னா ஒரு வாடகை வீடை வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தேடிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வந்து ஒரு வீடு வந்து காலி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் இவர் வந்து வாடகைக்கு போகிறாரு. அங்கே காலி பண்ணுறவராக யார் அப்படின்னா சோமு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னா பிரசன்னா தான். அவர் வந்து காலி பண்ணால் தான் இவர் வந்து ஸ்டே பண்ண முடியும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்காங்க, நான் உங்கள் கூட தங்கிக்கிறேன், அதுக்கப்புறமேலே விக்கெட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அருண் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் இவங்க எல்லாமே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் டே கொஞ்சம் வைபாக செலிப்ரேட் பண்ணக்கூடாது, நான் வந்து சரக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோமுங்கிற கேரக்டர் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுபானங்களோட ஃபஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு நிலை தடுமாறுனா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உங்களால் கார் ஓட்ட முடியல, என்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே இவரும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து விட்டுறாரு. வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேலு தன்னோட ரூம்மேட்ஸ் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒன்றும் விடாமல் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமேலு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த விட்ட பொண்ணு வந்து இறந்து கிடக்குது. அதுவும் இவரோட கார் டிக்கிலேயே இறந்து கிடக்குது. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாரு. எப்பட்றா இந்த பொண்ணு கார் டிக்கிக்குள்ளே வந்துச்சு, யார் கொன்னாங்க, தேவையில்லாமல் நம்மளை இழுத்து விட்டாங்களே அப்படின்ட்டு போலீஸ் வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. இதுலேருந்து இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவி எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தான் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் டிரைவர் ஜமுனா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஜமுனா அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்பவுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா கார் ஓட்டுறது மட்டும்தான். இவங்க ஒரு தீவிரமான கார் ஓட்டுற ஒரு டிரைவராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அப்பா வந்து இறந்துட்டனால பொருளாதார நெருக்கடி காரணமாக இவங்க வந்து இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்க அம்மானாலையும் அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஒரு சகோதரர் காட்டுறாங்க, அவங்க மென்பொருளில் வேலை செய்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க, அதாவது ஐடியில். சரி ஓகே, இவங்களோட வழக்கம் போல் அந்த டிரைவர் தொழில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. தெரியாதனமாக ஒரு 3 பேர் வந்து கேபில் ஏறுறாங்க. இந்த கேபில் ஏறும்போது அவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவர் ஜமுனாவுக்கு வந்து தெரிய வருது. அவங்க வந்து ஒரு கொலையாளிகள் அப்படின்னு. அந்த கொலையாளிகள்கிட்டருந்து ஜமுனா வந்து தப்பிச்சாங்களா இல்லை அவங்கள வந்து போலீஸில் காட்டி கொடுத்தாங்களா அப்படிங்கிறத ரொம்பவுமே நேர்த்தியாக வந்து காட்டியிருப்பாங்க. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஆஹாங்கிற ஓடிடி பிளானில் தான் இருக்குது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.